கோவை அண்ணாசிலை பகுதியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வ மாளிகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் மற்றும் அதிமுக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் செய்தியாளர் சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அவர், சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் அவர்களிடம் நேற்று அவனாசி சாலையில் பாஜக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடக்கும் இடத்திற்கு அருகில் அவரது கார் நின்று கொண்டிருந்தது குறித்து அவர் வழியாக சென்று குறித்ததும் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அம்மன் அர்ஜுனன், அவனாசி சாலையில் அனைவருக்கும் பொதுவான சாலை தானே எனவும் அவர்கள் அந்த நேரத்தில் அங்கு இருப்பார்கள் என்று எனக்கு என்ன தெரிய என்றும் நிகழ்ச்சி நடப்பதற்கு எதிர்ப்புறம் இருக்கும் வீடு எனது நண்பர் வீடு என பதிலளித்தார். மேலும் தன் நண்பர் வீட்டில் இருந்துதான் நான் வெளியே வந்தேன் என்று தெரிவித்தார். மற்றும் அது போக சர்ச்சையான பதிலாக இன்று மதியம் 2:15 மணிக்கு சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாஜகவில் இருந்து 2 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் சேர உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இது சிரிப்புக்காக கூறவில்லை, இது பதிலுக்காகவும் கூறவில்லை, இது உண்மை எனவும் அது கொங்கு மண்டலமாகவும் இருக்கலாம், தென் மண்டலமாகவும் இருக்கலாம் என தெரிவித்தார். பிரவீன், எங்க மடியில கணம் இல்ல, நாங்க பயப்பட தேவையில்லை. நீங்க புள்ள முடிக்கிற மாதிரி அலையுறீங்க, புள்ள கிடைக்கல. இப்ப என்ன பிரஸ் மீட்டை கேன்சல் பண்ணேன். இதுதான் நான் இப்ப ஒரு செய்தியை சொல்றேன், போடுங்க. பாரதிய ஜனதா 2 எம்எல்ஏ எங்க எடப்பாடி அண்ணன் தலைமையில இப்ப சேர போறாங்க 2:15. நீங்க வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைய தினம் பாரதிய ஜனதா எம்எல்ஏ 2 பேரு எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில இன்னைக்கு 2:15 மணிக்கு 2 எம்எல்ஏ இணைகிறாங்க. இது நான் சிரிப்புக்கு சொல்ல உண்மை. அது கொங்கு பெல்ட்லயே இருக்கலாம், தென் மாவட்டத்திலேயே இருக்கலாம். ஆனால் 2 எம்எல்ஏ வர்றாங்க. ஏங்க இப்ப நான் போறேன்னா எனக்கு தெரியாம நான் போறேன்னா பைத்தியக்காரனா? நான் இங்க ராஜாவா இருக்கேன், நான் ஏன் இங்க பிஜேபி பூஜாவா இருக்கேன்னா? இன்னைக்கு எங்க எடப்பாடியாரும் எங்க தலைமை செயலர் எங்களை எல்லாம் நல்லா தானே அந்தந்த மாவட்டத்துல வச்சிருக்காங்க, நாங்க நல்லா தானே இருக்கோம். அங்க என்னங்க பேர் சொல்றதுக்கு யாராவது முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்க உழைச்சு உங்களை உருவாக்கணும். தில்லி இருந்தா ஜெயிச்சு பார்க்கட்டும், இந்த 40 பாராளுமன்ற ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும். நீங்க நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி இதெல்லாம் வடக்கு நினைச்சாங்களா? இது தென் மாநிலம். இங்கெல்லாம் இவங்க சலசலப்புக்கெல்லாம் இந்த அதிமுக அஞ்சாது. இந்த நாங்க ஒன்னானப்பட்ட திமுகவையும் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒழிய நாங்க இவங்களுடைய சலசலப்புக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். நீங்க வேணாம் பாருங்க, இன்னைக்கு 2:15 மணிக்கு பிஜேபி எம்எல்ஏ 2 பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில இன்னைக்கு நெடுஞ்சாலை சாலையில் உள்ள வீட்டில் சேலத்துல இணைகிறாங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு யாரு இவங்க புள்ள முடிக்க பாக்குறாங்க. நாங்க புள்ள முடிக்க இன்னைக்கு சாரசாரியா எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இளைஞர் பட்டாளம் வர்றது, அதெல்லாம் இவங்களால பொறுக்க முடியல. அவங்க மகாராஷ்டிரா ஏக்நாத் சிண்டே உருவாக்குனாங்க, அது மாதிரி இங்க யாரையாவது உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் அதிமுக ஒரு தொண்டனை கூட இவங்களால அசைக்க முடியாது. அதனாலதான் நான் நேற்று அந்த இதுல என்ன அவனாசியோட இவங்களுக்கு பட்டையும் போட்டிருக்கேன். நல்ல தைரியமா உங்களுடைய போட்டோ சொன்ன தைரியமா எடுன்னு தான் சொன்னேன். எதுக்கு பயம்? ஏங்க நான் இப்ப நீங்க இந்த பேட்டி கொடுக்குற இந்த மாவட்டத்துக்கு என்னை அண்ணன் எடப்பாடியாரும் வேலுமணி அவர்களும் என்னை இங்க பொறுப்பாக போட்டிருக்கு. இந்த பொறுப்பை விட்டு இங்க என்ன நான் கூச்சலுக்கு போக ஆசைப்படுவேனா? தமிழகத்தை இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச 50 ஆண்டுகள்ல 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியை நம்பித்தான் எல்லாரும் வருவாங்களோ. இந்த கட்சியில இருந்து யாரும் போக மாட்டான். அப்படி போனவங்க உண்மையான அதிமுக காரனா இருக்க மாட்டான். ஒரு அப்பா அத்தளவுக்கு பிறந்தவனாவும் இருக்க மாட்டான். இதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். இதுக்கு மேல நீங்க என்ன போடணும் போட்டுக்கோங்க. ஆனா அதிமுக ஒரு கொம்பனாலே இங்க ஆட்டவும் அசைக்கவும் முடியாது. நீங்க எத்தனையோ நிமிஷம் கொடுத்தீங்க எங்க பொதுச் செயலாளருக்கு, அவர் அதுக்கெல்லாம் முடிவெட்டல. இப்ப திமுக என்ன பிஜேபி திமுக இது முன்னிலைப்படுத்து. ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு அதிமுக சென்றுவிடும் என்ற பயத்தினால் கள்ள உறவு நீ எந்த உறவு நேர்மையை பண்ணதில்லை. உனக்கு பெயர் பெற்றதே கள்ள உறவு தான் உனக்கு, உன் கட்சிக்கு. நீ எங்களை பார்த்து சொல்ற. இப்ப பாரு, இந்த 2 ஐடி விங்கு தான் இதை செய்யுது. இன்னைக்கு சொல்ற ஒரு ஆள்
ஒரு நாள் இங்க கொண்டு போவேன். நீங்க எம்எல்ஏ விட்டு சாதாரண தொண்டல நீட்டிட்டு போ. அப்படி போறவன் இங்க இருந்து பீஸ்ஃபுல் ஒண்ணும் இல்லாம வயதானவனா இருப்பான். அவங்கதான் போயிருப்பாங்க, ஏற்கனவே போயிருக்காங்க. அவங்க இங்க இருந்து எதுக்குமே பயன்படாத ஆளுகள் தான் அங்க போயிருக்காங்களுடைய. இந்த கட்சியை நம்பித்தான் இருக்காங்க. ஏன்னா இந்த கட்சி தான் சாதாரண தொண்டனையும், இந்த சாதாரண சிலுவம்பாளையத்தில் ஒரு கிளை செயலாளர் இருந்தவர் இன்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர்னா அது அதிமுக வர முடியாது.